ராமருக்கு நீச்சல் தெரியாது. இதுல என்ன வேடிக்கை தெரியுமா? லட்சுமணன் இருக்கான்ல, அவனுக்கு முங்கு நீச்சல் தான் தெரியும். யோ, ராமருக்கு நீச்சல் தெரியாதுன்னா ஏத்துக்கிட்டேன், ராமாயணத்துல அது இருக்கு. லட்சுமணனுக்கு முங்கு நீச்சல் தெரியும் எந்த ராமாயணத்தை இல்லையே? இருக்கு. இல்ல இருக்கு. வால்மீகி ராமாயணத்தை முழுசா படிச்சிருக்கேன். அதுல இல்ல, அதுல இல்ல, அதுல கிடையாது. கம்பர் ராமாயணத்திலயா? அதுல இல்ல. ஒட்டக்குதிரை ராமாயணத்திலயா? அதுல இருக்காது. துளசிதாசர் ராமாயணத்திலயா? இல்ல, எதுலயுமே இருக்கு. யார் எழுதுனா ராமாயணத்தை? இது நம்மால் ஒருத்தர் எழுதியிருக்கா. பேரு கிங் லூயிஸ் சொல்லி ஒரு ஆங்கில கவிஞர் வந்து, என்ன பேரு? கிங் லூயிஸ் அவர் பேரு. 255வது பக்கத்துல அது எழுதியிருக்காரு. 255 கிங் லூயிஸா? அப்படி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டு. ஆங்கில கவிஞரோ? ஆமா, இருக்கலாம். ஜியோ பேப்பர் இங்க வந்து எழுதும் போது சரி, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆமா. அடுத்து இதுல சீதை இருக்கால, அவளுக்கு கடப்பாறை நிச்சு தான் தெரியும். டேய், சீதைக்கு கடப்பாறை நிச்சு தெரியும் எந்த நாம தான் போட்டுருக்காங்க? அது இது ஒரு ஆங்கில கவிஞர் எழுதுனது. யாரு பேரு? மார்போயிஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஏய், என்ன பேரு? எதுக்கு சிரிக்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. அதுவும் 255வது பக்கத்துல தான் இருக்கும். யார் அவங்க? அவங்க வெளிநாடு கவி. இது வரைக்கும் அவங்கள பார்த்தது இல்லையே. அவங்கள பார்க்காத வரைக்கும் உங்களுக்கு நல்லது. ஏன் பார்த்தீங்க? களத்துல ஏறி உட்காந்துக்கிறாங்க, விட மாட்டாங்க. நாளைக்கு அவங்களை தெரிஞ்சுக்கிறேன். ஐயையோ வேண்டாம் சொல்றது கேளுங்க. தொட்டைங்க விட மாட்டாங்க.